திருமுருகன் பூண்டி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க அந்த கோவில். முருகநாதேஸ்வரர் மிக புகழ் பெற்ற ஸ்தலம்ங்க. சூரபத்மனை கொன்ற தோஷத்தை நீங்க முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட தலம். அவர்தான் இந்த லிங்கத்தை உருவாக்குனது. இன்னும் நிறைய சக்திகள் இந்த கோவிலில் இருக்குது. இந்த முருகன் சிவனை வழிபடுறதுக்கு இங்கே வரும்போது அவருடைய வேலையும் மயிலையும் வெளியிலேயே விட்டுட்டு வந்துட்டார். அவர் எந்த இடத்துல வேலை விட்டுட்டு வந்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த கோவில் வெளியில் தாங்க இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய சக்திகள் இருக்குது. இங்கே இருக்கிற அம்பிகை ஆவுடை நாயகி. இந்த கோவில் 2000 வருஷம் பழமையான கோவில். அது இல்லாமல் இங்கே சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னங்க, சுந்தரரோட பாடல்னாலே எப்படியும் ஈசனை புகழ்ந்து தானே பாடுவார். இங்கே அதுதாங்க இல்லை. இங்கே வேடுவப்பரின்னு ஒரு விஷயம் நடந்தது. அதாவது எப்போ பாரு இந்த சுந்தரர் ஈசனை புகழ்ந்து பாடி பாடி அவருக்கு காதுக்கே வெறுப்பாயிடுச்சு. இந்த மனுஷனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி தொண்டைமான் கிட்டேருந்து அவர் பரிசுகளை வாங்கிட்டு வரும்போது சிவகணங்களை அமிச்சு அந்த பொருட்களெல்லாம் பறிக்க வச்சிட்டாரு ஈசன். ஆனால் அதை காமிச்சு கொடுத்தது நம்ம விநாயகர் தான். அவரும் பக்கத்தில் தான் இருக்கார். அவர் தான் அந்த சுந்தரர் பொருட்களை யாரோ திருடிட்டு போனாங்க, எங்கே போனாங்கன்னு கேட்கும்போது இந்த கோயிலை காமிச்சு கொடுத்தது. இங்கே அப்புறம்தான் அந்த ஈசனை திட்டி பாடினார். நான் கஷ்டப்பட்டு நான் பாடலை பாடி பொருளை வாங்கிட்டு வந்தால் நீ என்கிட்ட திருடிட்டு போனியா அப்படின்னு அவர் திட்டி பாடும்போது அந்த ஈசன் மகிழ்ந்து இழந்த சொத்தை எல்லாம் திரும்ப கொடுத்த இடம் இதுதாங்க. இவர் அந்த சொத்தெல்லாம் பறித்து ஒரு இடத்துல பூட்டி வச்சார்ல, அந்த இடமும் இங்கே தாங்க இருக்குது. நம்ம சில கோவில்களை பார்க்கும்போது இதெல்லாம் இந்த கோவிலில் நடந்ததா அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இந்த முருகன் உருவாக்கின அந்த சிவன் அங்கே தான் இருக்கார். இவர் அந்த சொத்துக்களை பூட்டி வச்ச இடம் அங்கே தான் இருக்குது. முருகன் வேலை நிறுத்திட்டு போன இடத்துல அந்த வேல் அங்கேயே தான் இருக்குது. இந்த இடத்துல முருகன் வேலும் மயிலும் இல்லாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்குது. இந்த இடம் சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலங்க. இழந்த சொத்தை மீட்கணும்னா இந்த கோவில் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில். மனநலம் சரியில்லைன்னாலும் அதை இந்த முருகன் சரியாக தீர்த்து வைக்கிறாருங்க. நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைக்க இந்த முருகன் இருக்காருங்க. நீங்கள் அவசியம் போய் பார்க்கணும். ஓம் முருகான்னு பதிவிடுங்க.